ஹே கைஸ், வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்ததுன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ அதே பொங்கலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்சிருக்க ராஜா சாப் அப்படின்ற அந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஒரு டீசர் மூலமா. ஸோ இதனால் இந்த ரெண்டு படம் வேணால் கிளாஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எக்ஸாக்டாக பீஸ்ட் கேஜிஎஃப் எப்படி கிளாஷ் ஆனிச்சு, ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஷ் தான். ஸோ இதில் ஜனநாயகன் படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அண்ட் ராஜா சாப் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ அந்த படத்தை டீசராக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த படம் வந்துன்னா சம்பவம் பண்ணுமா இல்லை ஜனநாயகன் தமிழில் சம்பவம் பண்ணுமான்னு தெரியல. உடனே தமிழ்நாட்டில் வந்ததுன்னா ஜனநாயகன் தான் சம்பவம் பண்ணும். அண்ட் ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜில் கொஞ்சம் வந்துன்னா ஜனநாயகன் அடிவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்துன்னா வேற லெவலில் வந்து ஜனநாயகன் போயிடும். அண்ட் பிரபாஸோடைய படம் வந்து தமிழில் கொஞ்சம் அடிவாங்க, அவ்வளோதான். அவர் ஸ்டேட்டில் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணும் அந்த படம். ஸோ அந்த வகையில் ரெண்டு படமும் கிளாஷ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் முடிச்சிருக்காங்களாமா, இல்லை போயிட்டு இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு எடிட்டிங் ஒர்க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்து படத்தை ஹைப் பண்ண வேண்டியது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கிளாஷ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படமும் பிரபாஸ் அவருடைய ராஜா சாப் படமான கிளாஷ் ஆக போகிறதா சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கன்வர்ஸில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.